இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கர்நாடகாவின் பெங்களூரு உள்ளிட்ட சில இடங்களில் இன்று முதல் மே 4 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. ஆனால் இன்று வழக்கம் போல் பெங்களூரில் கோடை வெயில் சுட்டெரித்தது. எங்கே மழை வரப்போகிறது என்று மக்கள் நினைத்தனர். மாலை 4 மணிக்கு காட்சிகள் மாறின. கார்மேகங்கள் சூழ்ந்தன. திடீரென மழை பெய்ய துவங்கியது. முதலில் மிதமாக ஆரம்பித்த மழை பிறகு ருத்ர தாண்டவம் ஆடியது. பல இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. பனிக்கட்டிகள் அருவி போல் கொட்டின. தரை முழுதும் ஐஸ் கட்டிகள் நிரம்பி கிடந்தன. சாந்தி நகர், சிவாஜி நகர், எம்ஜி ரோடு, விதான் சௌதா, ராஜாஜி நகர், மாகடி சாலை, ஜெயநகர், விஜயநகர், ஆர்டி நகர், சேக்ஷாத்ரிபுரம், சாம்ராஜ்பேட், ஜேபி நகர் உட்பட பெங்களூர் நகர் முழுதும் பலத்த சூறை காற்றுடன் பேய்மழை புரட்டி எடுத்தது. சாலையோர மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சில இடங்களில் கிளைகளும் முறிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையெல்லாம் விட சிவாஜி நகரில் நெஞ்சை உலுக்கும் கோர சம்பவம் நடந்தது. ஆரோக்கிய அன்னை தேவாலயம் எதிரே உள்ள பவுரிங் அரசு மருத்துவமனை காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது. காம்பவுண்டை ஒட்டிய நடைபாதையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகள், சுவர் அருகே நின்ற 3 குழந்தைகள் என 11 பேர் இடிபாடுகளில் சிக்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசாரும் மீட்புப் படையினரும் 4 பேரை உயிருடன் மீட்டனர். ஆனால் குழந்தைகள் உட்பட 7 பேர் இடிபாடுகளில் உடல் நசுங்கி இருந்தனர். இந்த சம்பவம் மொத்த பெங்களூரையும் உலுக்கி போட்டது. சம்பவ இடத்தை பார்வையிட்ட முதல்வர் சித்தராமையா, இவ்வளவு பழைய சுவரை கவனிக்காமல் என்ன செய்தீர்கள் என்று லெப்ட் ரைட் வாங்கினார். இது போன்ற சுவர்கள் எங்கே இருந்தாலும் இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டார்.